தனலட்சுமி சில்க்ஸ் சென்னை KK நகரில் மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா சலுகையாக பட்டுப்புடவை வாங்கினால் தங்கம் இலவசம், இதர ஆடைகளுக்கு வெள்ளி இலவசம். கான்டாக்ட் 9884195001. இன்னைக்கு ஆசிரியர்களை பத்தி பெருமையா சொன்னீங்க. அந்த ஆசிரியர்கள் கூட ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனுக்கு பக்கத்துல உட்காந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன உன் அப்பாவா நினைச்சுக்க, என்னை உன் அம்மாவா நினைச்சுக்க, என்கிட்ட மனம் விட்டு பேசுன்னு சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, உண்மையாகவே இங்க எத்தனை குழந்தைங்க இங்க படிக்கிறீங்க, நீங்க எல்லாருமே வந்து இங்க படிக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சிவன் பெருமான் காரணமா, அல்லாஹ் காரணமா, ஜீசஸ் காரணமா எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு சொல்லி காட்டுலையும் மேட்டுலையும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உழைச்சுக்கிட்டு இருக்க உங்க அப்பா அம்மா தான் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கே காரணம்னு சொன்னாக்கா, அவர்கள் கைரேகை தேடி அங்க உழைக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு காலேஜ்ல வந்து பூமத்திய ரேகையும் கடகரேகையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை மறந்துட முடியுமா நம்மளால? இன்னும் சொல்லணும்னு சொன்னாக்கா, அம்மாவின் பிரசவ தழும்புகளுக்கு சற்றும் குறைந்தது கிடையாது. உழைத்து உழைத்து தேய்ந்து போன அப்பாவின் உள்ளங்கைகள்னு சொன்னாக்கா, தான் கை கட்டி வேலை பார்த்தாலும் என் பிள்ளை வெளியில போய் டை கட்டி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறவர் தானங்க நம்மளுடைய அப்பா. அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், நான் முதலில் சீவிய சீப்பு என் தாயின் விரல்கள் இல்லையா, நான் முதலில் சீவிய சீப்பு என் தாயின் விரல்கள், நான் முதலில் படுத்துறங்கிய பாய் என் தாயின் முந்தாயின்னு சொன்னாக்கா, நீ எவ்வளவுதான் வெளி உலகத்துல போய் நீ போய் சம்பாதிச்சுட்டு வா, நீ எவ்வளவுதான் ஆடிக்கார்ல நீ போய் டிராவல் பண்ணிட்டு வா, நாம் எதில் பயணிக்கிறோம் என்பதில் அல்ல மகிழ்ச்சி, எவரோடு பயணிக்கிறோம் என்பதில் இருக்கிறது மகிழ்ச்சின்னு சொன்னாக்கா, வெளியில போய் சம்பாதிச்சு வந்து யாருக்கு கொடுக்க போறோம்? வீட்டுல உள்ள அப்பா அம்மா சந்தோஷத்துக்கு தானே. உண்மையிலேயே சொன்னாக்கா, எனக்கெல்லாம் ஒரு முறை கல்யாணம் ஆயிடுச்சு சார். வித்தியாசமா இருக்கு. ஏன் சார்? எல்லாரும் நம்ப முடியாதுதான் தங்கம். எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. என் பையன் அடுத்த வருஷம் காலேஜ் சேர்ந்துருவான். இந்த வருஷம் 12th படிக்கிறான். நம்புறீங்களா? ஆனா உண்மை, நம்ப முடியாது, சத்தியமா உண்மைதான். ஏன் அப்படின்னாக்கா, இன்னமும் நான் உண்மையிலேயே வந்து இவ்வளவு சுறுசுறுப்பா, இவ்வளவு அழகா, இத்தனை நாங்க சொல்றோம் சுறுசுறுப்போட நிறுத்தி ஐயா ஒரு ஃப்ளோல போனாக்கா கொஞ்சம் விடுங்க ஐயா. இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னாக்கா என்னுடைய கணவர்னே சொல்லலாம் சார். உண்மையிலே நேற்று நைட்டே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து காலேஜுக்கு வந்துட்டோம் இல்லையா, வந்த சீருக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா என் வீட்டுக்காரர் எனக்கு வீடியோ கால் பண்ணாரு. நானும் கேட்டேன், மாமா நான் தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன், டைம் ஆயிடுச்சு, நீங்க தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சதான் நான் மெசேஜ் போட்டேன், ஏன் மாமா இந்நேரத்துல வீடியோ கால் பண்றீங்க, தூங்கலையா தங்கம் நீங்க அப்படின்னு கேட்டப்ப என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொன்னாரு சார், இல்ல சாமி நீ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு போயிட்ட, மாமாவுக்கு தூக்கமே வரலடா, அப்படியே மொட்டை மாடியில போய் நின்னு அண்ணாத்து வானத்தை பார்த்த, வானத்துல நிலாவை காணோம். அதேதான், அதனாலதான் தங்கம் வீடியோ கால் பண்ணி உன் முகத்தை பார்த்தண்டா, அந்த இருக்குடா பௌர்ணமி நிலா. அதாவது அவர் கல்யாணத்துக்கு முன்னாலே அப்படியா இல்ல அதுக்கு பிறகுதானா அப்படி? உண்மையிலே மனைவிக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு செல்லு வாங்கி கொடுத்தேன். சரி, அப்ப அந்த செல்லுல என்ன சொல்லுவாங்க, டிபியா வால்பேப்பர்ல என் போட்டோவை தான் நான் வச்சு கொடுத்தேன். இப்ப வரைக்கும் 3 வருஷம் ஆச்சுங்க, என் போட்டோ தான் வச்சிருக்கா. 3 வருஷமா 3 வருஷம். ஏன் தெரியுமா? அவளுக்கு மாத்த தெரியாது. சார் நாங்க என்ன சொல்றோம்னா, வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சண்டை சச்சரவு வரதான் சார் செய்யும். நீங்க சொல்றீங்கல்ல, பிள்ளைங்க முன்னாடி அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, உண்மையா சொல்லணும்னு சொன்னாக்கா, டை அடிச்ச மண்டையும் புருஷ முன்னாடி சண்டையும் 3 நாளைக்கு மேல இருந்ததா சரித்திரமே கிடையாது. அதிகபட்சம் 3 நாள் தான். எங்க புருஷன்லாம் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட பொய் சொல்றாங்கன்னு தெரியும் சார். என் புருஷன் கூட பாருங்க வீடியோ கால் பண்ணி இதுல நிலா தெரியுதுன்னு சொன்னா பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன சொல்றோம்னா, பொய் சொல்லி காதலியும் எங்களுக்கு பொய்யா காதலிக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சரிங்களா? அதாவது உண்மையாவே சொல்ல போறேன். இதை கூட நான் ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா விஸ்வநாதன் ஆனந்த் சார் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு நிரூபர் கேட்டாரு, சார் நீங்க வரிசைக்கு நிறைய ஜெயிச்சிருக்கீங்க, ஆனா நீங்க தோத்துருக்கீங்களா? தோத்துருக்கீங்க சார். நீங்க தோக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு தோணும், மனசுல உங்களுக்கு என்ன வரும், அந்த தோக்குற நேரம் உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? நான் தோக்கும் போது ரொம்ப நான் சிரமப்படுவேன், மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னடா வரிசைக்கும் ஜெயிச்சுட்டே வந்து நீங்க தோத்துருக்கமே, மனசு கஷ்டப்படுவேன். ஆனா வீட்டுல போய் மலர்ந்த என் மனைவியின் முகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய
அத்துணை கஷ்டங்களும் அப்படியே மறைந்து போகும்னு சொன்னாருன்னு சொன்னாக்கா, உண்மையிலேயே நாம ஜெயிச்சா உங்க நண்பர்கள் அத்தனை பேர் உங்க கூட இருப்பாங்க. நாம தோத்து போனா உங்க கூட இருக்கக்கூடிய ஒரே உறவு உங்களுடைய மனைவின்னு சொன்னாக்கா, அது உங்களோட குடும்ப சூழல தான் கிடைக்குது. இன்னமும் சொல்லணும்னு சொன்னாக்கா, நீங்க இன்பத்தில் இருக்கும் போது தன்னுடைய அங்கத்தை கொடுப்பால், கணவன் துன்பத்தில் இருக்கும் போது தாலி முதற்கொண்டு தங்கத்தை கூட கலட்டி கொடுப்பான்னு சொன்னாக்கா, அந்த மனைவிங்கிற ஒரு உறவு வரக்கூடிய அந்த குடும்ப சூழல் தானங்க இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லாருக்குமே கண்ணதாசனை தெரியும் இல்லையா? கண்ணதாசன் மனைவி ஆட்சி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, கண்ணதாசன் ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு போவாங்களாம். போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சாப்பாடை வந்து மூடி கொண்டு போவாங்களாம். அந்த டிரைவர் கேட்பாராம், ஏன் ஆச்சி எப்ப பார்த்தாலும் ஐயாவுக்கு சாப்பாடை மூடியே கொண்டு போறீங்க அப்படின்றப்ப ஆச்சி சொல்லுவாங்களாம், ஐயா நல்லா திடகாத்திரமா இருப்பாரு இல்லையா, ஐயா சாப்பிடுறவர், ஐயா நான் அதை திறந்து கொண்டு போனோம்னு வச்சுக்கோயேன், ஐயா இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறாரான்னு சொல்லி நீ கண்ணு வச்சிருவடா, அதனாலதான் மூடி கொண்டு போறேன்னு சொல்லுவாராம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் அந்த வெறும் பிளேட் இருக்குல்ல, அதையும் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்லாம் போட்டு அப்படியே மூடி எடுத்துட்டு வருவாங்களாம். சாப்பாடு கொண்டு போகும் போதுதான் மூடி எடுத்துட்டு போனீங்க, இப்ப வெறும் தட்டு தானே, இதையும் ஏன் ஆச்சு மூடி எடுத்துட்டு வரீங்க அப்படின்றப்ப அம்மா சொல்லுவாங்களாம், அந்த பிளேட்ல உள்ள அந்த எலும்பு முள்ளெல்லாம் பார்த்து ஐயா இவ்வளவு சாப்பிட்டாரான்னு நினைச்சு நீ கண்ணு வச்சிருவடா, அதனாலதான் மூடி கொண்டு வரோம் அப்படி வெள்ளந்தியா சொல்லுவாங்களாம். அதுக்குதான் கண்ணதாசனையா சொன்னாரு. கண்ணதாசனையா மனைவிக்கு பாத்தீங்கன்னா சரியா காது கேட்காது, அதனாலதான் எழுதியிருப்பாரு, தன் செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் பார்த்து கொண்ட மகராசின் எழுதுறாருன்னு சொன்னாக்கா, அவ்வளோ பெரிய ஒரு மனுஷனுக்கு புண்டு ஊன்றுதான் இருந்தது பின்னாடி இருந்தது அவங்களுடைய மனைவி தானங்க. உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னாக்கா, நீ இமய முதல் குமரி வரை நீ எங்க பார்த்தாலும் உன்னுடைய படை நீ வந்து போய் வென்றுட்டு வந்த, அதெல்லாம் பெருசு கிடையாது, அதெல்லாம் இந்த உலகத்துல நிக்காது. இந்த உலகத்துல எது தெரியுமா நிக்கும்? உன்னுடைய பேரை காலமா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு சிவாலயத்தை இந்த பூமியில நீ வந்து புதுசா நீ வந்து கட்டணும் சொல்லி இன்னைக்கு தஞ்சை பெரிய கோவில் உருவானத்துக்கு ராஜராஜ சோழன் கட்டினதுக்கு காரணமே அவருடைய சகோதரி குந்தவை நாச்சியார்னு சொன்னாக்கா, அவருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய குடும்பம் தானுங்க. எல்லாருக்குமே காஃபி டே நிறுவனம் தெரியும். அந்த காஃபி டே நிறுவனம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடன் வாங்கிட்டார். நம்மளுடைய அந்த விஜி சித்தார்த் சார் பாத்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கிட்டார். கிட்டத்தட்ட 7000 கோடி கடன் இருந்துச்சு. அவரால் அந்த கடனை எப்படி கட்டுறதுன்னு தெரியாம மனுஷன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாருங்க. ஆனா என் புருஷன் கடனால செத்தாரு, அதனால இந்த நிறுவனமே போயிடுச்சுன்னு யாரும் வெளியில சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனம் தளராம திருப்பி அதே நிறுவனத்தை எடுத்து நடத்தி அந்த மாளவிகா ஹெக்டே என்ற அவருடைய மனைவி இன்னைக்கு அத்துணை கடனையும் அடைச்சு அதே காஃபி டே நிறுவனத்தை இன்னைக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா செயல்பட வச்சிருக்கான்னு சொன்னாக்கா, அதுக்கு காரணம் அவருடைய மனைவி அந்த குடும்பம் தானேங்க. உண்மையாகவே சொல்ல போனாக்கா, இன்னைக்கு விளையாட்டு பிள்ளையா இருந்த ஒரு குழந்தைய கூட வீர சிவாஜியா மாற்றுறது அவருடைய மனைவி தானேங்க. இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன் சார். இந்த சமுதாயமே அவரை திருடன்னு சொன்னுச்சு, இந்த சமுதாயமே அவரை திருடன்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனையை கொடுத்துச்சு. ஆனா பாருங்க, தேரா மண்ணா செப்புவதுடையோன்னு சொல்லி என் புருஷன் திருடன் கிடையாது, என் புருஷன் திருடங்கிற பேரோட அவரோட ஆன்மா போய் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனை எதிர்த்து போராடினது கண்ணகின்ற ஒரு மனைவி, கண்ணகின்ற ஒரு பெண்ணுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு அவரால் தானங்க அவ்வளவு பெரிய சிலப்பதிகாரம் காவியமே இன்னைக்கு தோன்றி இருக்குன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு வெளியில ஒரு கணவனுடைய பேரை நிலைநாட்டி இருக்கிறதே கண்ணகின்ற ஒரு மனைவி தானங்க. அதனாலதான் சொல்றேன் சார், என்னைக்குமே ஒரு மனுஷனை சாதாரண மனுஷனை கூட சாதனையாளனா மாற்றுவது எங்களுடைய குடும்ப சூழல் தான். அந்த பாண்டிய நெடுஞ்செழி மன்னன் தவறான தீர்ப்பு சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் சார். நான் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு பிறகு உள்ளதை இவங்களே சொல்லிப்பாங்க. அதனால செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்கறது முக்கியம் கிடையாது தங்கம். உசுரோட இருக்கப்ப நீங்க படிச்சு சம்பாதிச்சு வெத்தலை பாக்க வாங்க 10 ரூபா நிதி கொடுத்தாலே அவங்க சந்தோஷமாகத்தான் இருப்பாங்க. இறக்கத்தான் போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முருகன். நன்றி, வணக்கம். தவறான தீர்ப்பு சொன்னதுனால பாண்டிய நெடுஞ்செழியன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனானம்மா, அப்படி கேள்விப்பட்டீங்க? அதெல்லாம் சூடு சொரணா இருக்கணும். ஆனா நிறைய அழகா பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு நல்ல கைத்தட்டலோடு வேலூர் அன்பு அவர்கள். கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாரு, அவர் பிள்ளை யாரு முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு அதுதான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாரு நடுவனாறு
சமுதாயத்தை பற்றி பேசுமாறு பணித்தாரு. மற்றாறு போல் இந்த சிற்றாறு வற்றாராகாமல் வரலாறு படைக்க நந்தா கல்லூரி மாணவ மாணவிகளை நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு அற்புதமாக நம்முடைய மெகா விஷன் சார்பாக நடைபெற்றிருக்கிற அற்புதமான பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற பெருமதிப்புக்குரிய ரமேஷ் சார், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, உரை நட்சத்திரங்களே திரை நட்சத்திரங்களே வியக்கக்கூடிய உரை நட்சத்திரமாக அகிலத்தின் அனைத்து நாடுகளிலும் அன்னை தமிழ் உணர்வை சின்னத்திரையின் வாயிலாக விதைத்து வருகிற வண்ணத்தமிழ் நாயகனாக இருக்கிற பட்டிமண்டப நடுவர் அண்ணா சிங்காரவேல் அவர்களே, உங்களை பெரியவங்களும் அண்ணான் தான் கூப்பிடணும், சின்னவங்களும் அண்ணான் தான் கூப்பிடணும். அண்ணா என்கிற அமுத மொழியால் அழைக்கக்கூடிய அற்புதமான நடுவர் அவர்களே, 2 அணியிலும் பங்கு பெற்று இருக்கிற அறிஞர் பெருமக்களே, நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த நாள் எனக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். நான் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறேன். எங்கள் கல்லூரி ஒன்லி பாய்ஸ் தான், கேர்ள்ஸ் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் நடுவர்களே, நான் ரோஜாவை தனித்தனியாகத்தான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்குத்தான் ஒரு கூட்டமாகவே பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்க. ஆனா சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்க நந்தா கல்லூரி மாணவர்களை யாரும் விஞ்ச முடியாது என்கிற அளவுக்கு இருக்கிற மாணவர்களே, உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை. நீங்களும் கை தட்டிடலாம். கை தட்டிடணும். நடுவர்களே, எனக்கு முன்னாடி பேசின யோகதர்ஷினி அற்புதமா பேசினாங்க. ரொம்ப பிரமாதம். செல்போன்ல நிலா இல்லைன்னு கேக்குறாராம். ஆமா, அவரை பார்த்தேன். நடுவர்கள நாமெல்லாம் பெண்கள் தான் டாலர் போடுவாங்க. நம்ம கழுத்துல டாலர் போடும் போது என்ன பண்ணுவோம், அப்பெல்லாம் முருகர் படம், பெருமாள் படம், இஷ்ட தெய்வத்தை போடுவோம். ஆனா யோகதர்ஷினி வீட்டுக்காரு 5 சவரன் டாலர்ல 3 சவரத்துல யோகதர்ஷினி படம் வச்சு ஒரு டாலர் போட்டு இருந்தாரு. இந்த காலத்துல இம்புட்டு பாசமா இவ்வளவு பண்பாடாடா பொண்டாட்டி அவ்வளவு பிடிக்குமான்னு. இல்ல சார், இதை போட்டாதான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவுமே என்னையா சொல்றீங்க? ஏதோ அவசரப்பட்டு நம்பிடக்கூடாது. என்னையா சொல்றீங்க? குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாய் ஒரு குழந்தை இடுப்பில் சுமப்பாள், ஆனால் தந்தை என்பவன் தோளில் சுமப்பான். நாங்க இல்லைன்னு சொல்றது இல்ல. ஆனா அது குடும்பத்துல தாய் இடுப்பிலும் தந்தை தோளிலும் சுமப்பான். ஆனால் சமுதாயத்துக்கு வந்தால் ஒரு இளைஞனை, ஒரு மாணவனை தன் இதயத்தில் சுமக்கக்கூடியவன் யாருன்னா அவன் நண்பனாகத்தான் இருப்பான். அதுல வெளியே தெரியாது, சொல்லி காட்ட மாட்டான். இன்னைக்கு சொல்றேன், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக இருக்கிற பாரா ஒலிம்பிக் போட்டியில தங்க பதக்கத்தை மாரியப்பன் வென்றான். இந்த உலகம் குடும்பம் என்ன சொன்னா, தங்கம் என்பது பூமிக்கு அடியில் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த சமுதாயம் தங்கம் பூமிக்கு அடியில் இல்லடா, தங்கம் பூமிக்கு மேலே கூட உயரத்தாண்டதில் கிடைக்கும் என்பதை சமுதாயம் சொல்லி காட்டுனா, சாதாரண மாணவனை கூட ஒரு சாதனையாளனாக மாற்றுவது சமுதாயம். நீங்க இன்னைக்கு காமராஜருடைய பிறந்த நாள் தினத்துல சொன்னீங்க. ஏங்க நீங்க காமராஜரை கொண்டாடுறீங்க? நடுவர் பேசும்போதெல்லாம் அப்துல் கலாம பேசுறாரு. ஏன்? அவர் குடும்பம் இல்ல, 2 பேருமே கல்யாணம் பண்ணல. 2 பேரும் கல்யாணம் பண்ணல. ஆனால்தான் நாட்டுக்காக ஏதாச்சும் அவங்களால செய்ய முடிந்தது. ஆனால்தான் எல்லா தலைவர்களும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்க்கிற போது இறைப்பையை பார்த்த ஒரே தலைவன் கர்ம வீரர் காமராஜராகத்தான் இருக்க முடியுங்க. இன்னும் சொல்ல போனா அவர் இந்த சமுதாயத்தில் என்ன சொன்னார்னா, முதலமைச்சராக இருக்கிற போது 10 மெடிக்கல் சீட்டு, MBBS-க்கான 10 சீட்டை முதலமைச்சர் சொந்த பார்வையால தேர்ந்தெடுக்க முடியும். IAS அதிகாரிகள்லாம் இருக்கான், எல்லாரும் தேர்ந்தெடுத்து யாரை தேர்ந்தெடுக்குது என்னன்னு பண்றது இல்லைன்னு இவ்வளவு பெரிய ஃபைல் கட்ட எடுத்து கொடுக்குறாங்க அவர்கிட்ட. அவர் படிக்காதவர் இருந்தாலும் என்ன பண்றாரு, அந்த 10 பேரை உடனேயே ஒரு 10 நிமிஷத்துல எடுத்து இந்த 10 பேருக்கு மெடிக்கல் சீட்டு கொடுத்துருங்கன்ட்டாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்க ஜாதிக்காரா இருப்பாரா, இல்ல அவங்க சொந்தக்காரனா இருப்பானா, அவங்க ஊருக்காரனா இருப்பானா, இல்ல அவங்க கட்சிக்காரனா இருப்பானான்னு கேட்கும் போது அந்த பார்த்தும் போது எப்படி ஐயா தேர்ந்தெடுத்தீங்க, இதுக்கு ஏதாச்சும் காரணம் கேட்டா நாங்க சொல்லமேன்னு சொல்லும் போது கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், இந்த இத்தனை அப்ளிகேஷனை திருப்பி திருப்பி பார்த்தையா, பெற்றோர் கையொப்பம் என்கிற இடத்தில் கையெழுத்து போடாமல் கை நாட்டு வைத்திருந்த பெற்றோர்கள் இருந்தார்களே, அவன் குடும்பத்து பிள்ளைகள் டாக்டர் வரணும்னு தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் ஒரு சாதாரண மாணவனை கூட மாற்றுவது எதுன்னா சமுதாயம் தானங்க.